தமிழரம் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. இன்றைக்கு நம்மிடையே அரசியல் விமர்சகர் ஐயா ரவீந்திரன் துரைசாமி சார் நம்மோடு இணைந்திருக்கிறார். வாருங்கள் நேயர்களே, சார்ட்ட பேசலாம். வணக்கம். வணக்கம் தம்பி. வணக்கம் சார். சார், இன்னொரு முக்கியமான அரசியல் நிகழ்வு, இந்த பொன்முடி அவருக்கு துணை பொதுச் செயலாளர் அந்த பதவி இன்னைக்கு பறிக்கப்பட்டிருக்கு. குறிப்பாக அவர் ஒரு தப்பாக பேசினாரு, பெண்களுக்கு எதிராக பேசினாரு, அது மட்டும் காரணமா சார்? அது முக்கிய காரணம். ஓகே சார், அது முக்கிய காரணம். அந்த அளவில் பொன்முடி மாட்டிக்கிட்டாருன்னு தான் சொல்லணும். என்ற அன்புன்னு ஒரு அஸ்ட்ராலஜர், ஒரு கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் நம்ம வேண்டிய தம்பி, அது ரொம்ப வேதனைப்பட்டு பொன்முடி மேலே கடுமையாக இருந்தான். யாதவர் சமூகத்தை சேர்ந்தவர். இதுதான் மக்கள் உணர்வுன்னு சொன்னான். அவன் சொல்லி கொஞ்ச நேரத்துக்குள்ள அந்த பதவியை இது பண்ணிட்டாங்க. இன்னும் அவருக்கு அமைச்சர் பதவி எடுக்கணுங்கிற அளவுக்கு அவருக்கு எதிரான ஒரு போர்க்குரல்கள் வந்துட்டு இருக்குது. ஸ்டாலின் அதை அட்ரஸ் பண்ணிட்டார். ஓகே 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 ஒரு அக்ரெசிவான பாலிடிக்ஸை நோக்கி ஸ்டாலின் நகர்றாருன்னு நம்ம எடுத்துக்கலாம். கண்டிப்பாக கலைஞர் பாலிடிக்ஸ்லேருந்து ஸ்டாலின் மாறுபட்டு இருக்கிறார். கலைஞர் பிள்ளையார் வடிவில் பப்பாளி இருந்ததுன்னா அவங்க பிள்ளையார் 5 நாள் தாக்கு பிடிப்பாரு, அழுக மாட்டாராம் பாரு. ஓகே 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 என் நெத்தியில் என்ன காயமாக பட்டு வச்சிருக்கான் பாரு. ராமன் எந்த காலேஜில் இன்ஜினியரிங் படித்தான்னு கேட்பார். இந்த மாதிரி அவர் தீக்காவிலேருந்து வந்ததுனால அந்த இதை அவர் கேட்டுகிட்டே இருப்பார். ஸ்டாலின் இன்னைக்குள்ள மாடர்ன் பொலிட்டிக்ஸில் பாஜகவின் வளர்ச்சி, இந்துக்களின் உணர்வு, அப்போ இதை புண்படுத்தி நம்ம அரசியல் பண்ணனா அது பூமராங்க ஆயிரும். ஸோ இந்து உணர்வை புண்படுத்தக்கூடாது, அதை உணர்ந்து இந்துக்களின் உணர்வை புண்படுத்தக்கூடாதுன்னு தான் பொன்முடி மேலே நடவடிக்கை எடுத்திருக்காரு. இன்னும் நடவடிக்கை எடுக்குங்கிறது தான் அன்பு போன்ற இந்து உணர்வாளர்களோட எண்ணம். இப்போ பொன்முடிக்கு ஒரு பேக்கப் கம்யூனிட்டி இருக்குல்ல சார், இப்போ அவங்களுக்கான அதிருப்தியை எப்படி ஸ்டாலின் சரி பண்ணுவார்? பொன்முடி மேலே நடவடிக்கை எடுத்ததுக்கு நியாயம் இருக்கா இல்லையாங்கிறதான் அதில் பார்க்கணும். ஓகே. அப்போ திமுகவுக்கு ஓட்டு நஷ்டத்தை கொண்டு வரக்கூடிய ஒருத்தர் மேலே நடவடிக்கை எடுக்க தான் செய்வாங்க. இதே மாதிரி ராஜாவும் கொள்கை அடிப்படையில் பேசுகிறேன்னு சொல்லி 2021 கொங்கு மண்டலத்தில் 30 சீட்டை வெடிகுண்டு வீசி கலைச்சிட்டு போயிட்டார். அதுக்கு போகாம இப்போ முன்னாடியே முன்னெச்சரிக்கை இது இருக்க ராஜா விஷயத்தில் நானே ஸ்டாலின் அவர்கள்ட்ட பேசிட்டு நம்ம ரிஷி தான் ஏர்போர்ட்டில் இருக்கும்போது பார்த்துருங்கன்னாப்பில் நான் பார்த்தேன். தினேஷ் பார்த்து ஒரு 7 நிமிஷம் பேசிட்டு வந்தோம். அப்போ கொங்கு மண்டலத்தை பற்றிலாம் பேசும்போது தெளிவாக தான் நானும் பேசிகிட்டு இருந்தேன். வெளியும் நான் கொங்கு மண்டலத்தை ஸ்டாலின் ஜெயிப்பாருன்னு சொன்னது நடந்துட்டு, அதில் கொங்கு மண்டலத்தில் 30 சீட்டு அடிபட்டு போனதுக்கு ஆராசாவோட பேச்சு தான் காரணம். அப்போ அந்த அனுபவம் படிப்பேன். இப்போ இவரு இந்த இதில் இந்துக்கள் உணர்வு பெருசாக வர அதில் பாதிச்சிடக்கூடாதுக்காக எடுத்திருக்கிறாரு. கலைஞர்னா எடுத்திருக்க மாட்டார், ஸ்டாலின் எடுத்திருக்கிறாரு. எடுத்தது ஒரு நல்ல விஷயம் தான். இந்துக்கள் உணர்வை ஸ்டாலின் மதிக்கிறாருன்னு தான் நம்ம அதை பார்க்கணும். இப்போ திருச்சி சிவாவை அந்த இடத்துக்கு கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கு பின்னாடி என்ன சார்? முக்குலத்தோர் நயனார் நாயந்திரன் தலைவராகிறாங்கிறது அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நம்மளும் முக்குலத்தோர் இதை பண்ணுவோன்னு அவங்க திருச்சி சிவாவை கொண்டு வந்திருக்காங்க. இப்போ ஏற்கனவே அங்கே நிறைய முக்குலத்தோர்கள்லாம் இருக்காங்க. அதனால இதுக்கான திருச்சி சிவாவுக்கான இம்பார்ட்டன்ஸ் சார், அது அரசியல் அரங்கத்துக்குள்ள வெவ்வேறு விதமாக பார்க்கணும். ஓகே. சமூக நீதிக்கு நான் முத்திரையர்களுக்காகலாம் ரொம்ப ஃபைட் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஃபைட் பண்ணுவேன், முத்திரை ரெப்ரசன்டேட்டிவ்கான இருப்பேன், எல்லாம் நான் பேச தான் செய்வேன். அது நான் அதே வேளையில் ஒரு அரசியல் தலைவருக்குள்ள கம்பல்ஷனையும் பார்க்கணும். ஸ்டாலின் ஏன் முக்குலத்தோரை கையில் எடுக்கிறாருன்னா, அவருக்கு நேரடி பெரிய எதிரியா இருக்கிறது எடப்பாடி பழனிசாமி தான். 20% இருக்கிறாரு. சரி சார். அவரை முக்குலத்தோர் ஏற்றுக்கிட மாட்டாங்க. ஓபிஎஸ் நீக்கினதை அவங்க பெரிய அநீதியா நினைக்கிறாங்க. ஸோ அவர் ஏற்றுக்கிடாதது நம்ம தேனி டெபாசிட் இழப்பு, ராமநாதபுரம். அப்போ அந்த எந்த சூழ்நிலையிலையும் எடப்பாடி சிஎம்ஐ ஏற்றுக்கிடாத முக்குலத்தோரை தன்வசம் கொண்டு வரதுக்கு முக்குலத்தோர் கூடுதல் பிரச்சனை கொடுக்க தான் செய்வார். ஸோ முக்குலத்தோர் கான்செப்டுங்கிறது எடப்பாடிக்கு எதிராக அவங்க இருக்காங்கிறதும் கூடுதலாக சேருது. பொலிட்டிக்கல் வைப்ரண்ட் கம்யூனிட்டி மற்ற ஜாதிகளை அரவணைச்சு அரசியல் பண்ணதில் திறமையானவங்கிறதை தாண்டி அவங்க எடப்பாடியை ஏற்றுக்க மாட்டாங்க. ஓகே 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 ஸோ நம்ம நேரடி எதிரி எடப்பாடி தான். அப்போ எடப்பாடியை பலகீனப்படுத்துறதுக்கு புற முக்குலத்தோர் பண்ணிடுவோம்னா அவரும் டக்குன்னு நயனாநேந்திரன் அவங்க போட்டால் நாங்கள் இங்கே போடுறோன்னு போட்டுட்டாப்புல. கனிமொழி அவர்கள் தான் முதல்ல அதுக்கு வெளிப்படையாக எதிர்ப்பு தெரிவித்தாங்க. இப்போ கனிமொழியோட குரலும் திமுக பெரிய அளவுக்கு மதிக்கப்படுதோ? ஸ்டாலினுக்கு அடுத்தபடியாக ஒரு வேல்யூ எடிஷனாக ஸ்டாலினுக்கு இருக்கிறது கனிமொழி தான். வேல்யூ எடிஷன் தான். என்ன சார் சொல்றீங்க? கண்டிப்பாக. ஓகே. ஸ்டாலினுக்கு கனிமொழி வேல்யூ எடிஷன் இருக்கு. அதை ஸ்டாலின் அக்செப்ட் பண்ணி தான் பேசுவார். உதயநிதி ஸ்டாலினும் கனிமொழி ப்ளஸ் ஸ்டாலின் ப்ளஸ் தான். பவர் சென்டரில் உதயநிதி ஸ்டாலினுக்கு அடுத்தபடியாக இருக்கார். ஓகே ஓகே. இப்போ துரைமுருகன் அவர்களும் ஒரு அறிக்கை விட்டுப்பாரு, நீங்கள் பார்த்துருப்பீங்க. என்னை மன்னிச்சிடுங்க, நான் தப்பாக சொல்லிட்டேன் மாற்றுத்திறனாளிகளுக்கு. இப்போ ஒரு பொதுச் செயலாளரே பயப்படுறாருன்னா அது என்ன மெசேஜ் சார்? ஸ்டாலின் ஒரு மிகப்பெரிய ஆர்கனைசர், பொலிட்டிக்கல் அனிமல், எல்லாரும் நினைக்கிற மாதிரி இல்லை, கலைஞரோட திறமையானவருங்கிறத. அதாவது
நீங்க பேச்சு திறமை, எழுப்பு திறமை, இருப்பு அதுக்குள்ள வந்துடாதீங்க. ஓகே ஓகே. பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜி, பொலிட்டிக்கல் அசஸ்மெண்ட், அந்த இதுல ஸ்டாலின் வந்து எக்ஸ்ட்ராடினரி. நான் என்கிட்ட 7 நிமிஷம் பேசிட்டு வரும்போதே அவரோட அறிவு திறமை ஆற்றல் வந்து எக்ஸ்ட்ராடினரி கண்டுபிடிச்சிட்டேன், கிராஸ் பண்ணிட்டேன். சார் எல்லாரும் சொல்றாங்க அவரை சும்மா ரிசீவ் பண்ணிப்பாரு அப்படின்னாங்க. உண்மையிலே நீங்க அது நான் வந்து நான் நம்பாததை சொல்ல மாட்டேன் தம்பி. ஓகே ஓகே. என் மனசுல இல்லாத நான் பேச மாட்டேன் தம்பி. ஓகே ஓகே ஓகே. அக்கா கலைஞர் பண்ண பல தப்புகளை என்னால் சொல்லி இதை நான் இது பண்ண விரும்பல. நம்மளும் கலைஞர் ஈர்ப்பு சக்தியோட சில விஷயங்களையும் பண்ணியிருக்கிறாரு. அந்த ஒப்பீடு தேவையில்லைனாலும் கூட சில ஒப்பீடுகள் வந்து ஸ்டாலினோட தனித்தன்மையை காட்டுறதுக்காக நாம் அப்சர்வ் பண்ணதை நான் பதிவு பண்றேன். ஓகே சார். இப்போ அதிமுக கூடாரத்தில் கடைசி நம்பிக்கையா இருந்த முபாரக்கும் அறிவாலயம் போயிட்டாரு. என்ன சார் முபாரக்கும் அந்த கூட்டணியில சேர்ந்துருவாரோ? இந்த கூட்டணியில தான் முஸ்லிம்ஸுக்கு இன்னும் ஆட்கள் தேவையா? அப்போ நீங்க முபாரக் வந்து விஜய நம்பலையா? ஓ, விஜய் ஆப்ஷன் வேற இருக்கா? விஜய் ஆப்ஷன் முபாரக் நம்பலையா? அல்லது நம்ம முஸ்தபா பாய் இருக்கனால அந்த இடம் பில்லப் ஆயிட்டுன்னு முபாரக் விஜய்கிட்ட போகலையா? அதை வச்சு நாமும் ஜான ஆரோக்கியசாமியும் இதை பற்றி சிந்திக்கணும்னு கேட்டுக்கிறேன். ஓகே 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 ஓகே. இப்போ முபாரக்கை தாவேக்கா கூட்டு போலாங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கோ சார்? அவர் தாவேக்கா பொருட்படுத்தாம திமுக பக்கம் வந்துட்டாருங்க. முபாரக் வந்துட்டாரோ? பார்த்துட்டாருல? ஆமா பார்த்துட்டாரு. அவ்வளவுதானே. வக்போர்டுக்காக வந்தோன்னு சொன்னாரே சார், அதுல என்ன கூட்டணி கணக்கு இருக்கு சார்? கூட்டணி கணக்கு திமுகவுக்கு எவ்வளவு முஸ்லிம்ஸ் கொடுப்பாங்க? பாஜக ஆப்ஷனை க்ளோஸ் பண்ணிட்டாருன்னு வச்சுக்கலாம்ல சார்? பாஜக ஆப்ஷன் வந்து வட தமிழகத்துக்குள்ள அவருக்கு பெரிய பலனை கொடுக்காது. தென் தமிழகம், மேற்கு தமிழகம், சிட்டி இங்கெல்லாம் வந்து அதிமுகவுக்கு டப் கொடுக்கக்கூடிய அளவுக்கு அவங்க வளர்ந்துருக்காங்க. வட தமிழகத்தில் பாஜக ஆப்ஷன் வந்து பலன் கொடுக்காது. புதுச்சேரியில் கொடுத்தது. அதுல வன்னியர்களை வச்சு தலைவர் வன்னியர் இது எல்லாமே பெரிய லெவலில் வந்தது. இங்க அப்படி சொல்ல முடியாது வட தமிழகத்துக்குள்ள. ஸோ பாஜக தான் தோத்து போனாரு. அப்போ அவர் என்ன நினைப்பாரு? நம்ம பாஜக தென் மாவட்டத்தில் 2வது இடம் வந்திருக்கு, அதிமுக டெபாசிட் இலக்கு வச்சிருக்கு. மேற்க 2வது இடம் வந்திருக்கு. இங்க நாம செல்வாக்குள்ள நாமளே எல்லா இடமும் 3வது போயிட்டோமே. ஓகே 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 ஓகே. தர்மபுரி தவிர. அப்போ பாஜகவோட நின்னாதான் நமக்கு மைனஸ்னு அவர் நினைக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகளும் வாய்ப்புகளும் உண்டு. அதனால அங்க வந்து ப்ரூவ்டு ஓட்டு சவுத் வெஸ்ட் சிட்டி மாதிரி பாஜகவுக்கு இல்லை. ஸோ அவர் அங்க அலைன்ஸ் என்ன பார்ப்பாருன்னா அதிமுக அல்லது டிஎம்கே. அதிமுக கூட பாஜக கூடிய பட்சத்தில் இவருக்கே பரையர் எதிர்ப்பு இருக்கு. அப்ப பாஜகவோட கிறிஸ்தவ முஸ்லீம் எதிர்ப்பு சேர்ந்தா முடிஞ்சிடும். அது திருமாவளவனே 4வது முறை வெற்றி பெறாயிருவார். ஓகே ஓகே ஓகே. ஸோ அவர் எல்லாத்தையும் பார்த்து திமுக ஆப்ஷனை ஓபன் பண்ணியிருக்கிறாரு. இதை தாண்டி வேற அவர் அரசியலும் பண்ணிவிட முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கு. அதுக்காக ஸ்டாலின் ஆப்ஷன் ஓப்பனை அவைல் பண்ணி எடுத்துருவாருலாம் உடனே சொல்ல வரல. ஸ்டாலின் அதை பார்ப்பாரு, நம்மளை நோக்கி நகர்றாரு. இப்ப திருமாவளவனுக்கு ஒரு செக்கா வாராரு, பார்ப்போம் பார்த்துக்கலாம், கடைசியா முடிவெடுப்பணும் தான் ஸ்டாலின் நிற்பாரு. ஸோ கூட்டணி எல்லாம் உடனே முடிவெடுத்து போறதில்லை. ஒவ்வொருத்தரும் 1000 பிளஸ் மைனஸ் 1000 ஆப்ஷன்ஸை பார்த்து தான் போவாங்க. அப்ப நீங்க பாமக அதிமுக வர போனா ஸ்டாலின் தெளிவா இந்த கூட்டணி பிளஸ் தேமுதிக பயன்படுத்தி கிளீனா போலரைஸ் பண்ணி பணிபர்த்தி ராஜேந்திர மாதிரி சாப்ட் வன்னியர்களையும் குரு அவங்க விருதாம்பிகை மனோஜி அவங்க செல்வாக்கானவங்க குருவுக்குன்னு ஒரு இம்பார்ட்டன்ஸ் இருக்கு, அவங்களையும் பயன்படுத்தி ப்ரோ வன்னியர் இதுக்கு வந்து குரு குடும்பத்தையும் பயன்படுத்தி கிளியர் கட்டா பாமக தொகுதிகளை. அப்போ பாமக பிளஸ் விசிக அந்த அலைன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா சார்? ஏன்னா ரவிக்குமாரும் வரவேற்று இருக்கிறார், இப்ப அவர் தலைவராக அறிவிச்சு. நான் வாய்ப்பு இருக்குன்னு எதையும் சொல்ல விரும்பல. ஆப்ஷனை ஓபன் பண்ணியிருக்காங்க. மற்றபடி எல்லாம் there are so many ifs and buts. நம்ம கரெக்டா பேசணும். அதிமுக பாஜகவே ஆப்ஷன்ஸ் ஓபன் தான். ஓகே ஓகே ஓகே. மெட்டீரியலா அலைன்ஸ் அனௌன்ஸ் பண்ணதுக்கு எடப்பாடியே விரும்பல. இப்போ அனௌன்ஸ் பண்ணிட்டு 8 மாசம் என்ன அரசியல் பண்ண முடியும் ஒருத்தர்? ஓகே 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 ஓகே. சோ ஆப்ஷன் ஓபன். ராமதாசும் திமுக ஆப்ஷனை ஓபன் பண்ணியிருக்காரு. அதர் காஸ்ட போலரைஸ் பண்ணி பனைபருத்துப்பட்டி ராஜேந்திரன் போன்ற பிற ஜாதிகளால் ஏற்றுக்கொள்ளக்கூடிய வன்னியர்களுக்கு முக்கியத்துவத்தை கொடுத்து ஒரு அரசியல் பண்ணிட்டாருன்னா சாப்டான நம்ம ஒரு டென்னிஸ் மாதிரிப்பட்ட வன்னியர்களுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுத்து பிற ஜாதியில் ஏற்றுக்கொள்ளக்கூடிய வன்னியர்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து பாமக தொகுதியிலாம் அவங்கள கொண்டு நிறுத்தி ப்ரோ வன்னியர் எகென்ஸ்ட் பிஎம்கே வன்னியர் ஓப்பன் தேர்தல் வன்னியர் தான் இருக்கும் பாமக கேண்டிடேட். இவங்களும் சாப்டான ஒரு வன்னியரை போட்டு அல்லது வன்னியர் பெண்களை போட்டு இது பிற ஜாதிகளை கன்சாலிடேட் பண்ணிட்டாங்கன்னா அப்போ உங்களுக்கு 23க்கு 4 தான் ஜெயித்தது. இப்போ தேமுதிகவையும் அதுக்குள்ள பயன்படுத்திட்டாங்கன்னா விக்கிரவாண்டி போலரைசேஷனை எக்ஸிக்யூட் பண்ணிட்டாங்கன்னா விக்கிரவாண்டியில் 36% விக்கிரவாண்டி செக்மெண்ட்டுக்குள்ள அதிமுகவுக்கு இருக்குது. அதுல
அதிமுக தேர்தலில் போட்டியிடலை. ஓகே ஓகே. அப்போ போட்டியிடாத போது எல்லாரும் சீமான் பெருசாக வந்துடுவாருன்னு தமிழ் தேசிய உணர்வாளர்கள் எல்லாரும் சொன்னாங்க. நான் சொன்னேன் போலரைசேஷன் வரும், சீமான் இருக்கிறத காப்பாற்றினாலே போதும் தம்பின்னு நான் சொன்னேன். கடைசியில் என்னாச்சு, 36% அதிமுக ஓட்டில் 12% பாமகவுக்கு போச்சு. காசுக்கெல்லாம் போச்சுன்னு சொல்ல முடியாது. 50 பூத்தில் லீடிங். நீங்கள் காசும் கொடுத்துருப்பாங்க, 50 பூத்தில் லீடிங். ஈரோடு கிழக்கில் 2 பூத்தில் தான் லீடிங். ஒன்று பிரமொழியாளர் பூத்து, இன்னொன்று வெள்ளாளக்குன்ற பூத்து. இது 50 பூத்தில் டாக்டர் ராமதாஸ் லீடு எடுத்து காணிக்கிறாரு. 12% ரெட்டேல ஓட்டு வந்திருக்கு அவருக்கு, 1 இயர் ஓட்டு. 23% ரெட்டேல ஓட்டு திமுகவுக்கு போயிருக்கு, உதயசூரியனுக்கு போயிருக்கு. நீங்க இடைத்தேர்தல் அது இதுன்னு 1000 சொல்லலாம், ஆனா 23% வந்து ஒரு ட்ரெமண்டஸ் ஒரு இது. அப்ப அது வந்து பறையர் பிரஜாதிகள் ஓட்டு தான் அப்படி போயிருக்கு. ஓகே ஓகே ஓகே. அப்ப சீமானுக்கே அது தெரியுது, எடப்பாடிக்கு ஓட் டிரான்ஸ்பரிங் கெப்பாசிட்டி இல்லைன்னு. அப்போ டாக்டர் ராமதாஸுக்கு தெரியாதா? நன்றி சார்.